அத்தை, உங்க பிறந்த நாளைக்கு நான் கொடுக்குற காஸ்ட்லி கிஃப்ட் 5000 பவுண்ட் வைர நெக்லஸ். எதுக்குப்பா இதெல்லாம்? ஒரு அன்புல செய்றோம். நாங்களும் ஒன்றும் வெறுங்கையோட வரல. இந்தாங்க அத்தை, வைர வளையல். ஏன்பா இப்படிலாம்? அண்ணனுக்கும் அண்ணிக்கும் நான் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஐயோ, ஏன் இப்படி வீணா செலவு பண்றீங்க? சும்மாவா செய்யறாங்க? சின்ன மீனை போட்டு தானே பெரிய மீனை பிடிக்கணும். பெரியப்பா எப்பவுமே இப்படிதான். இந்தாங்க பெரியம்மா. ஐயோ, எனக்கு நகை மேல இருந்த ஆசையெல்லாம் எப்போ போயிடுச்சுமா. அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் பாட்டி? உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பாடிக்கிட்டே உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன். உன் அழகான குரல்ல நீயும் சேர்ந்து பாடுவ. அந்த பாட்டை நீ இப்ப பாடணும். அதான் எனக்கு வேணும். ஏமா, அவன் சின்ன வயசா இருக்கும்போது நீ பாடினது அவன் மறந்துருப்பாமா. நீயே பாடு. அத்தை நீங்க பாருங்க பெரியம்மா. பாட்டி பாடுமா பாட்டி? பாட்டி பாடுங்க பாட்டி. பாடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என் அடுத்த பிறந்த நாளைக்குள்ள நீயும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுக்கணும். அதுக்கு இப்ப நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். அதான் சரவணனே ஒத்துக்கிட்டான்ல. பாடு பார்வதி. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என் கூட சிரிச்சு பேசி பழகி என் மனசை கொள்ளையடிச்சிட்டு இப்போ என்னையே சந்தேகப்படுறீங்களா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். சாரி டாக்டர்லாம், வக்கீல் புத்தி இல்ல, அதான் கொஞ்சம் சந்தேகப்பட்டுருச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் உன் பின்னாலேயே தெரியறான்ல, அதான் ஒரு சின்ன டவுட். அவனை நான் கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். இனிமே வரவே மாட்டான். சரி நம்ம யாருக்கும் தெரியாம இந்த லண்டனை விட்டே ஓடி போயிடலாம். நீங்க வரும்போது மறக்காம என் செயினோட வாங்க. ஓகே டார்லிங், நீ சொன்ன அப்பீல் இருக்கா? போச்சு எல்லாம் போச்சு. அண்ணே நம்ம மோசம் போயிட்டோம்னே. என்னடா உளறற? நம்ம வெடிமுத்து, ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கண்ணே. என்னடா உளறற? அவங்க ரெண்டு பேரும் பணத்தோட ஓடுறதுக்கு பிளான் பண்றாங்கண்ணே. இது என்ன? You're not allowed. மீ கோ இன்சைட். டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வை. நான் வாங்க. ஹலோ. எஸ். ஒரு நிமிஷம். என்ன தெரியுதா உங்களுக்கு? பழைய மேனேஜர் கணேசன் தானே நீ? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. இந்த ராட்சசி என்ன உள்ள விட மாட்டேங்கிறா. என்ன உள்ள கூட்டு போங்களேன். நீங்க வெளியில வந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல உண்மையை வெளியில வரப்போகுது. விஷயத்துக்கு வா. அதாவது உள்ள சரவணன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா? சத்தியமா அவன் சரவணனே இல்லம்மா. சாதாரணமா சிங்கிள் ஆள் டபுள் ஆக்டிங் கொடுப்பாங்க. அங்க டபுள் ஆள் சேர்ந்து சிங்கிள் ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், சும்மா வளராதையா. இல்ல, என்ன உள்ள கூட்டு போங்க, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். உன்னை நாங்க நம்ப தயாரா இல்ல. ஏன்? உன்னை உள்ள கூட்டு போனோம்னா பெரியவர் எங்களை வெளியே அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா நீ ஒரு குடிகாரன். நீ ரொம்ப யோக்கியமா? நீ ராத்திரி ஏத்துறது இல்ல? என்னங்க நீங்க குடிப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யார் சொன்னா? என் கூட அடிச்சிருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க? கை நீட்டுறியா? கூட்டு சரியா? விட மாட்டேன்டா உங்களை. முதலாளியை ஏமாத்துறீங்களா? என்னங்கடா எங்க ஓடுறீங்க உள்ள? இவ வேற தப்பிச்சுட்டோன்னு நினைக்காதீங்கடா. கொட்டு வச்சதுனால நினைக்காத. ஊர்ல கத்தி சுத்தன வேண்டானா? வெள்ளவா கத்திக்கிட்டு இருக்கிறது பாவி, ஒவ்வொரு வாய்தாக்கு வந்து என்ன அடிக்கிறான். நான் என்ன செய்வேன்? அடே கதிரி, உன்னை விட மாட்டேன்டா. என்னை மாட்டி விட்டேடா. அடே நீ எங்கடா இருக்க? வாடா, உன்னை வச்சுக்கிறேன்டா. எஸ் வெடிமுத்து சார். இவன் எங்க வந்தா? சார் நீ மறுபடியும் வரானே. தள்ளுங்க சார். எத்தனை நாளா வந்து அடி வாங்குறாரு? சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணனும் தெரியும் எனக்கு. சார் நீ நிறைய விஷயம் பேசுற சார். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். வெடிமுத்து சார். வெடிமுத்து சார். வெடிமுத்து. எஸ். ஐயோ சார், மறி பாத்துட்டானே. ஒரு நிமிஷம் சார். எத்தனை அடி வாங்குறீங்க? என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் சார். பேசவாடா சார். உங்ககிட்ட மனசுல நிறைய விஷயம் பேசணும் சார். ஒண்ணு தொலைக்க வேணாம், போடா. இறங்குங்க சார். இறங்க மாட்டேன் சார். என்ன சார்? போடா. டேய் வேணா, அப்படியே மெட்ராஸ் ஓட்டலாம். லண்டனே வேணாம். பூஜா, take your cup.
அஞ்சலி உன்னை தாத்தா கூப்பிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன விஷயம்? உனக்கும் சரவணனுக்கும் நிச்சயதார்த்தம். மோதிரம் மாத்தத்துக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாமா. பசங்களா, விளையாடுறது போதும், வாங்க. வா 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 வா. தாத்தா இப்போ இதுக்கு என்ன அவசரம்? சரவணா, என்னைக்கு இருந்தாலும் அவதானப்பா அவனை பொண்டாட்டி. ஆமா தாத்தா, பட் இப்போ திடீர்னு சொன்னா எப்படி? நீ லவ் பண்றது திடீர்னு தானே சொன்ன. அப்படி வா 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 வா. அஞ்சலி வந்தாச்சா? இங்கதான் இருக்கா பெரியப்பா. என்னதான் நீங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டாலும் இது வரைக்கும் நிச்சயம் கூட பண்ணாம இருக்கிறது நல்லா இல்ல. கல்யாணத்தை வேணா அஞ்சலியோட அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். மோதிரம் யார்கிட்ட இருக்கு? இந்தாங்க மாமா. சரவணா, போட்டு விடுப்பா. அஞ்சலி, கை நீட்டுமா. ஐயோ பெரியம்மா, அஞ்சலிக்கு நகை சுத்தி போல இருக்கு. காலையில இருந்து எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க மோதிரம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பாத்தீங்க. ஐயோ சுத்தியா? சரவணா, கார்த்திகேய இங்க இருக்காரா? இங்க தானே இருக்கணும், எங்க போறது? கார்த்திகேயா, அஞ்சலியோட கையை கொஞ்சம் பாருப்பா. பாத்துட்டா போச்சு. கார்த்திகேயா, என்னாச்சு சொல்லுப்பா. கேக்குறல்ல? கார்த்திகேயா, விரல் எப்படி இருக்கு? கேக்குறாருல்ல, சொல்லுப்பா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓ முறப்பனுக்கு அப்படி என்ன கோர்ட்ல பெரிய புடலங்க வேலை? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என் செயினை எடுத்துக்கிட்டு நாளைக்கு உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. ஐயா, எப்ப பார்த்தாலும் செயின் உயிரை வாங்குறியே, அப்படி என்ன இருக்கு இந்த செயின்ல? அதுலதான் நம்ம எதிர்காலம் இருக்கு, வாங்க சொல்றேன். அட, வீடு பூட்டி இருக்கே. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, வெடிமுத்தை பார்த்து மன்னிப்பு கேட்காம போகக்கூடாது. நம்ம வீட்டிலே திருட மாதிரி போக வேண்டியதா இருக்கு. என்ன சத்தம்? எந்த ரூம்ல இருக்கு அந்த செயின்? திருட வக்கீல் ட்ரெஸ் போட்டு திருட வந்திருக்கான், விடக்கூடாது. எவனோ ஒரு திருட வந்த மாதிரி ஆக்கிட வேண்டியதாங்க. இந்த திருடனை பிடிச்சி வெடிமுத்திட்ட நல்ல பேர் வாங்கணும். என் நண்பர் வீட்டு திருடலையா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வக்கீல் வெடிமுதி வீட்டுல நீ திருடுவ? நீங்களா உங்க வீட்டுல நீங்களே திருடுறீங்களா சார்? என்ன சார் அவுத்து விட்டு பேசு. கரெக்ட் சார். சாரி சார், இந்த திருடு நினைச்சு ஏதோ யாரு ஒரு இடத்துக்கு என்ன உனக்கு எழுதுறியா? வெடிமுத்து என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா, 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நாளைக்கு அமைச்சிருன்னு சொல்லிட்டேன். நாளைக்கேவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் லண்டன்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? இன்னும் 24 மணி நேரம் இருக்கு, அமிச்சிடலாம் விடு. எப்படி? ஹாஸ்பிட்டல் தான்.
என் பொண்ணு அடிபட்டு கிடக்க அவளை கூட கவனிக்காம உனக்கு என் கூட வந்த பாவத்துக்காக ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறேன் ஊங்கிறிய இரு ஊன்னா ஜூஸ் வராது புழிஞ்சா தான் வரும் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஹலோ சிஸ்டர். எஸ் ஏய் ஏய் who is that? Stupid. ஐயோ எழுந்துறியா? எழுந்துறியா? எழுந்துரு. என் தலை எழுந்துரு. அங்கிள் வணக்கம். யாரே பேபி மாமா? ஆமா, அந்த திருடனை பிடிச்சாச்சா? ஐயோ திருடல அங்கிள், அது என் புருஷன் தான். எப்ப தொழில மாத்துனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான். சும்மா இரியா, இது ஒத்த ஆள நின்னு சமாளிச்சிருக்கு. அவன் வாயை உடைச்சிட்டான், அதான் இதுக்கு பேச்சு வரல. சும்மா இரியா, போட்டுடா ரெண்டு. ஐயோ சும்மா இரியா, ஏன் இந்த குதிக்கிற? உன்னாலதான் வாய் பேச முடியல. இப்ப நான் குத்த போறேன் பாரு உன் வாய் மேலேயே ரெண்டு. வந்தவன் உன்னை உயிரோடையே விட்டுருக்க கூடாது, போட்டுருக்கணும். சும்மா இரியா. அந்த பேட் பென் ப்ளீஸ். I'll give. Wait. ஐயோ Everything is ready. வாங்க போலாம். ஓகே டாக்டர். ஐயா இருங்க. ஐயா ஐயோ. நீங்க இவன் வேறயா? கொல்ல விட மாட்டேன்டா. உன்னை கொல்ல விட மாட்டேன். Yes, that's true. The patient is in a very critical condition. Send the medicines ASAP. All right? Thanks, buddy. Take care. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். அவரும் ஒரு டாக்டர் தான், மருந்து உடனே அனுப்பிச்சிடன்னு சொல்லிட்டாரு. என்ன 2 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. என்னது 2 லட்சமா? ஏன் டாக்டர் ஆயுர்வேத வைத்தியம்னு சொன்னீங்க? யார் சொன்னா? நீங்க தான். சொன்னேன். இப்போ 2 லட்சம் ரூபாய் பவுண்டு இல்லைங்க, 2 லட்சம் ரூபாய் வந்து டாலரை மாற்றிங்கன்னா $4,200. எங்க சரவணோட உயிர் முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எதுக்கு தாத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். என்னால முடியாது, நான் ஃபோன்ல ரொம்ப பிஸியா இருப்பேங்க. நான் போய் வேணா தாத்தா கிட்ட கேட்டு யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள விடுவாங்க. இது என்ன புது வியாதியா இருக்கு? ஏங்க நான் டாக்டர், நீங்க டாக்டரா? இல்ல நீங்க தான் டாக்டர். ஆயுர்வேதம் சொன்னீங்க. Hey, idiot! Sorry. Cool down. Sorry, madam. Cool down. Hey, who are you, man? Hey, what are you doing, man? Keep quiet. Who are you, guys? Don't shout. It's only 5 minutes. என்னடா பண்ண போறீங்க? Hey, don't lock me, please. Hey.